ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் ஒர்க் புக்கில் டேர்ம் 3 யூனிட் 3 தான் பார்க்க போகிறோம். அதில் உள்ள கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரோமன் ஒரு கதை கொடுத்துருக்காங்க. அந்த கதையிலேருந்து ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோமன், ரீட் திஸ் சென்டென்சஸ், ரைட் ஹூ செட் டு ஹூம். ஃபஸ்ட்டு கொஷின், வில் யூ டேக் திஸ் பிளேட் அண்ட் கிவ் அஸ் சம்திங் வி கேன் யூஸ். ஆன்சர் அம்மம்மா to greedy merchant. Second question, we shall buy something from his ammamma. Answer granddaughter to ammamma. Third question, this is not worth even a rupee. Answer greedy merchant to ammamma. Fourth question, this plate is made of gold. அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா good merchant to ammamma. Fifth question, I will give you 10 rupees, give me that plate. Answer greedy merchant to ammamma. Next Roman, choose one thing you like, talk about it to your friend and write it. கொடுத்துருக்க பிக்சரை வச்சு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணணும். கீழே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். ஸ்டூடெண்ட் 1 என்ன சொல்கிறான்னா ஹலோ ரவி. ஸ்டூடெண்ட் 2 ஹலோ அனு. ஸ்டூடெண்ட் 1 வாட் டு யூ லைக் ஃப்ரம் திஸ். ஸ்டூடெண்ட் 2, ஐ லைக் ஆப்பிள். வாட் டு யூ லைக் ஃப்ரம் திஸ். ஸ்டூடெண்ட் 1 ஐ லைக் பனானா. ஒய் டு யூ லைக் ஆப்பிள். ஸ்டூடெண்ட் 2 இட் இஸ் ஸ்வீட் அண்ட் குட் ஃபார் ஹெல்த். ஒய் டு யூ லைக் பனானா. Student 1, I like banana milkshake very much. Student 2, yes, I too like milkshakes. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரியை ரீட் பண்ணி அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ரீட் த ஸ்டோரி இன் குரூப்ஸ். கம்ப்ளீட் த டயலாக். ஒன் டே த ant was thirsty. ant என்ன சொல்லுச்சு அப்படின்னா ஐ வாண்ட் சம் வாட்டர். It went near a river. A strong wind blew. The ant fell into the water. Ant என்ன சொல்லுச்சு அப்போ ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுச்சு. A dove was sitting on the tree. Dove என்ன சொல்லுச்சுன்னா ஓ the ant fell into the water. I should help him. Ant அப்போ என்ன சொல்லுச்சுன்னா help me அப்படின்னு சொல்லுச்சு. The dove threw a leaf into the water. அப்போ டவ் என்ன சொல்லுச்சு அப்படின்னா கம் ஆன் ant climb on the leaf. The ant climbed onto the leaf. It came to the river bank. Ant அப்போ என்ன சொல்லுச்சு அப்படின்னா thank you so much dove. Next, my journal. You meet your friend in the street after summer holidays. What will you talk with your friend? Write it. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் மே மந்த் லீவ் விடுவாங்கள்ல, அதுக்கப்புறம் நீங்கள் மீட் பண்ணுறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு கூட என்ன பேசுவீங்க அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஹலோ பிரியா. ஃப்ரெண்டு ஹலோ அனு. ஹவ் ஆர் யூ. ஐ எம் ஃபைன். ஹவ் ஆர் யூ. ஐ எம் ஃபைன், தேங்க் யூ. ஹவு டிட் யூ ஸ்பெண்ட் யுவர் ஹாலிடேஸ். டிட் யூ கோ அவுட் ஆர் ஸ்டே அட் ஹோம். ஐ ஸ்பெண்ட் மை ஹாலிடேஸ் பை கோயிங் டு மை கிராண்ட்மாஸ் ஹவுஸ். Did you enjoy the holidays? When does your school reopen? On June 1st. Okay. My school reopens on June 2nd. Okay. I am leaving now. Bye. Bye. See you later. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.